ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பவர் பேக் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்து 5-in-1 42 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 110 சென்டிமீட்டர், அதாவது 110 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய மல்டி கலர் வேரியண்ட். அதாவது 4 கலரில் வரும் ரிஃப்ளெக்டர்ஸ்: பிளாக்கு, கோல்டு, சில்வர் அண்ட் ஒயிட். இது மாதிரி 4 கலரில் வரக்கூடிய எல்லா ரிஃப்ளெக்டர்ஸுமே இந்த 4 கலர் வந்து அவைலபிளாக இருக்கும். இது போக உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டிஃப்யூசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் இதோட பேக்கேஜ் மொத்தமாக. இதோட ப்ரைஸ் வந்து நான் கீழே அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா பை பண்ணிக்கலாம். ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். இது பவுச்சில் வருது. இது பவுச்சோட அந்த பவுச்சை ஜிப் பிளாக்கில் தான் இருக்குது. ஜிப்பை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே இது மாதிரி ரிஃப்ளெக்டர் இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுருப்பாங்க. இது மாதிரி வந்துட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரிலீஸ் பண்ணால் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். கிட்டத்தட்ட என்னோட சைஸ்லேயே முக்கால்வாசி சைஸுக்கு இருக்குது. 2 பேர் வச்சு பிடிக்கிற மாதிரி கூட இருக்கும். ஒருத்தர் ஹேண்டில் பண்ணலாம், பட் காற்றெல்லாம் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்கும். 2 பேரால் கூட 2 சைடு வந்து பிடிச்சிக்கிற மாதிரி கூட சைஸில் இருக்குது. அந்தளவுக்கு பெரிய சைஸில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு உள்ள ஒரு டிஃப்யூசர் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஃப்யூசர் ஆக்சுவலாக இப்போ நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. இது பார்த்தீங்கன்னா என்னோட இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஹார்ஸாக லைட்டு வெயில் அடிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா. சன் வந்து எனக்கு அந்த டைரெக்ஷனில் வந்து சன் இருக்குது. இப்போ ஸோ சன் இருக்க டைரெக்ஷனில் நான் அந்த டிஃப்யூசரை வந்து வைக்கிறேன். இப்போ எனக்கு எவ்வளோ சாஃப்டான லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபேஸில் வந்து ஈவனாக வந்துட்டு லைட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து டிஃப்யூசரோட ஒரு இது. அடுத்தது ரிஃப்ளெக்டர். சன் எந்த பக்கம் இருந்து அடிக்குதோ அதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த கோல்டு ரிஃப்ளெக்டரை வந்து நான் பிடிச்சிருக்கேன். அடுத்து வந்து ஒயிட்டை பிடிச்சி பார்க்கும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு என்னோடய ஃபேஸ்லேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு லைட்டை வந்து ஃபில் பண்ணி கொடுக்குது. ஒரு சைடு வந்துட்டு ஹார்ஸான லைட் வர்றதை வந்து இன்னொரு சைடில் இருந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணி கொடுக்குது அந்த லைட்டை. ஸோ இதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கோல்டு, இன்னொரு சைடு ஒயிட்டு, இது வந்து ஒரு செட் ஆஃப் வேரியண்ட்டு. அடுத்து வந்துட்டு சில்வர் அண்ட் பிளாக், இது வந்து அடுத்த சைடில் இருக்கக்கூடியது. அதை இதே அப்படியே உல்ட்டா பண்ணி திருப்பி போட்டோம் அப்படின்னா இந்த 2 கலர் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பிளாக்கை வச்சு கூட ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். அண்ட் சில்வரை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணோன்னா அது இன்னுமே கொஞ்சம் கூடுதலான லைட்டை வந்து நம்மளோட இன்னொரு சைடு வந்துட்டு ஃபில் பண்ணி கொடுக்கும். ஸோ சைஸ் பார்த்துக்கிட்டிங்களா, இது எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வெயிட்லெஸ் தான், இது ஒன்றும் வெயிட்டாலாம் இருக்காது. மெட்டீரியல் நல்லா தான் இருக்குது. ஒருத்தரே ஹேண்டில் பண்ணிக்கவே முடியும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம இதை வந்து திருப்பிட்டு இது இப்போ எந்த கலர் வேணுமோ நம்ம அந்த கலரில் வந்துட்டு ரிஃப்ளெக்டரை வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ கோல்டு வேணும்னா கோல்டை வந்து இந்த பக்கம் வெளியில் வச்சுட்டு இது மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஜிப்பை லாக் பண்ணோன்னா அவ்வளோதான், ரிஃப்ளெக்டர் ரெடி ஆயிடும். ஸோ தேவையான இடங்களில் மாடல் போர்ட்ரேட்லாம் பண்ணும்போது இந்த டிஃப்யூசர்ஸ்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் ஹார்ஸான லைட் இருக்கும்போதும் சரி, ஸோ பேரு இந்த மாதிரி 2 பேர் இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய டிஃப்யூசராக இருந்தால் நல்லாயிருக்குங்கும்போது இந்த சைஸில் டிஃப்யூசர் நம்ம வந்துட்டு பை பண்ணிக்கிட்டால் ஓகே. ஸோ இதை வந்து ஃபோல்டு பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி தான் ஃபோல்டு பண்ணணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ட்விஸ்ட் பண்ணணும், 2 பக்கமும் வந்து கையை பிடிச்சிட்டு ட்விஸ்ட் பண்ணோன்னா இது மாதிரி ஃபோல்டு பண்ண முடியும். இது பண்ணிவிட்டா அந்த பேக்கில் கூட போட்டுக்கலாம். அந்த பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோட அந்த பவுச்சில் வந்து உள்ளே வச்சுட்டு ஜிப்பை லாக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். காம்பேக்டாக இருக்கும். இது ஓப்பன் பண்ணால் தான் சைஸ் நல்லா பெருசாக வரும். பட் இது ஃபோல்டு பண்ணி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இவ்வளோதான் இதோட சைஸ். அழகாக நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஈஸியாக ஒரு பேக்கில் போட்டு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ, பாய்.